சீனா மீண்டும் சாதனை படைத்துள்ளது. அதாவது விண்வெளியில் ஆக்சிஜன் மற்றும் எரிபொருளை சீனா உருவாக்கியுள்ளது. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். விண்வெளி குறித்த ஆராய்ச்சியில் பல்வேறு நாடுகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. அதில் அமெரிக்காவின் நாசா, இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. விண்வெளிக்கு செல்வது சந்தேகத்திற்கு இடமின்றி சவாலானது மற்றும் விலை உயர்ந்தது. எனவே நீண்ட தூர விண்வெளி பயணங்களுக்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. நாசா உட்பட பல நாடுகளைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இத்தகைய முயற்சிகளை எளிதாக்க ஆராய்ச்சியில் ஆழமாக ஈடுபட்டுள்ளார்கள். சீனாவும் இந்த துறையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்து வருகிறது. இந்த நிலையில்தான் ஜியாங்காங் விண்வெளி மையத்தில் உள்ள சீன விண்வெளி வீரர்கள் செயற்கை ஒளிசேர்க்கையை பயன்படுத்தி ஆக்சிஜன் மற்றும் ராக்கெட் எரிபொருளை வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளார்கள். இது விண்வெளி பயணங்களுக்கான குறைந்த ஆற்றலை உருவாக்கும் என்று கூறுகிறார்கள். பொதுவாக விண்வெளியில் இருக்கும் போது எரிபொருள் மற்றும் ஆக்சிஜன் உருவாக்கம் அதிக தூர பயணங்களுக்கான முக்கிய தடைகளில் ஒன்றாகும். இருப்பினும் சீனாவின் விண்வெளி வீரர்கள் செயற்கை ஒளிசேர்க்கையை பயன்படுத்தி முதன்முறையாக ஜியாங்காங் விண்வெளி மையத்தில் ஆக்சிஜன் மற்றும் ராக்கெட் எரிபொருளை வெற்றிகரமாக தயாரித்துள்ளார்கள். நம் பூமியின் குறைந்த சுற்றுப்பாதையில் அமைந்துள்ள விண்வெளி மையத்திற்குள் இந்த தொழில்நுட்பத்தை அந்த குழு காட்சிப்படுத்தியது. இது எதிர்கால நீண்ட விண்வெளி பயணங்களுக்கு உதவும் என்று கூறுகிறார்கள். மேலும் சவுத் சீனா மார்னிங் போஸ்டின் கூற்றுப்படி இந்த கண்டுபிடிப்பு 2030க்குள் சீன விண்வெளி வீரர்களை நிலவில் தரையிறங்குவதற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். மேலும் இந்த பரிசோதனையின் போது சீனாவின் விண்வெளி வீரர்கள் ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரோ கார்பன் எரிபொருளை உருவாக்க ஒரு குறைக்கடத்தி வினையூக்கியை கொண்ட ஒரு சிறிய சாதனத்தில் நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தியுள்ளார்கள். இந்த செயல்முறை தாவரங்களால் பயன்படுத்தப்படும் இயற்கையான ஒளிசேர்க்கையை பிரதிபலிக்கிறது. மேலும் இந்த தொழில்நுட்பத்திற்கு குறைந்தபட்ச ஆற்றலை தேவை என்றும் வரவிருக்கும் விண்வெளி பயணங்களுக்கு இது மிகவும் பயனுள்ள தீர்வை வழங்கும் என்றும் சீன விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். மேலும் இந்த சோதனையின் போது எத்திலீன் என்ற ஒரு சாத்தியமான ராக்கெட் எரிபொருளையும் உருவாக்கியுள்ளார்கள். வெவ்வேறு வினையூக்கிகளுடன் மீத்தேன் மற்றும் பார்மிக் அமிலத்தை ஒருங்கிணைக்க முடியும் என்றும் இது நிலவு மற்றும் செவ்வாய் கிரக பயணங்களுக்கான எரிபொருள் சாத்தியங்களை எளிதாக்கும் என்றும் கூறியுள்ளார்கள். மேலும் இந்த பரிசோதனையானது 2015ஆம் ஆண்டு முதலே சோதிக்கப்பட்டு வருகிறது. சுற்றுப்புற வெப்பநிலையில் கார்பன் டை ஆக்சைடை மாற்றுவது, மைக்ரோ கிராவிட்டியில் பல்வேறு திட, திரவ மற்றும் வாயு எதிர்வினைகள் மற்றும் நிகழ்நேர தயாரிப்பு அடையாளம் போன்ற பல குறிப்பிட்ட காரணிகள் இந்த சோதனை மூலம் பரிசீலிக்கப்பட்டன. இந்த செயற்கை ஒளிசேர்க்கை தொழில்நுட்பம் ஆற்றல் செலவை கணிசமாக குறைக்கிறது என்று கூறுகிறார்கள். மேலும் சீனாவின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான CCTV இந்த தொழில்நுட்பம் இயற்கை ஒளிசேர்க்கையின் பிரதிபலிப்பாகும் என்றும் இதில் பச்சை தாவரங்களின் இயற்பியல் மற்றும் ரசாயன முறைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்றும் கூறியுள்ளது. மேலும் இந்த கண்டுபிடிப்பு சர்வதேச விண்வெளி மையத்தில் உள்ள மின்னார் பகுப்பை போல் இல்லாமல் அதன் 1/3 பங்கு சக்தியை பயன்படுத்துகிறது என்று கூறியுள்ளார்கள். இந்த புதிய அமைப்புக்கு குறைந்தபட்ச ஆற்றலே தேவைப்படும் என்றும் இந்த கண்டுபிடிப்பானது எதிர்கால விண்வெளி பயணங்களுக்கும் விண்வெளியில் மனித குடியேற்றத்திற்கான சாத்தியக்கூறுகளுக்கும் ஒரு கருவியாக இருக்கும் என்று சீன விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். 2030ஆம் ஆண்டுக்குள் நிலவை அடைய சீனா இலக்கு வைத்துள்ளது. 2035ஆம் ஆண்டில் நிலவின் தென் துருவத்தில் ஒரு தளத்தை நிறுவும் நோக்கத்துடன் சீனா உள்ளது. இந்த பயணங்களை எளிதாக்குவதில், குறிப்பாக விண்வெளி வீரர்களின் பயணத்திற்கு எரிபொருளை உருவாக்குவதில் இந்த தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று சீனா கூறியுள்ளது. மேலும் நிலவில் இந்த தளத்தை உருவாக்குவதில் ரஷ்யாவுடன் ஒத்துழைக்க சீனா திட்டமிட்டுள்ளது. நிலவில் ஒரு சிறிய அணு உலையை உருவாக்க இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் என்று கூறியுள்ளார்கள். இதன் மூலம் சீனா மற்றொரு சாதனை படைத்துள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.